இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக இதுவரை 140க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகரில் இதுவரை 29 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொகுதியில் பொருத்தப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொகுதியில் இருந்து வரும் 10ஆம் தேதி மாலைக்குள் வெளியாட்கள் வெளியேற வேண்டும் என்று தெரிவித்த கார்த்திகேயன், வாக்காளர்கள் அச்சம் இன்றி வாக்களிக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வாக்காளர்கள் எந்தவித அச்சமுமின்றி வாக்குச்சாவடிக்கு அவர்கள் விரும்பின வாக்காளர்களுக்கு வாக்களிக்கலாம். எந்த விதமான சம்பவமும் நடக்காத மாதிரி மாநகர காவல்துறையும் மாநகராட்சியும் இணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நம்முடைய மத்திய பாதுகாப்பு படையினர் வெளியிலே இருப்பார்கள். அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் வாக்குச்சாவடிக்குள் இருக்கின்ற முகவர்களோ அல்லது வேறு யாரோ வாக்குச்சாவடிக்குள் எந்த விதமான அசம்பாவிதமும் செய்யாத அளவிற்கு பாதுகாப்பை வழங்கப்படும்.